ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம இன்றைக்கி பூரிக்கு சன்னா மசாலா தான் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு ஒரு 200 கிராம் சன்னாவை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு ஒரு குக்கரில் போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு ஒரு 6 விசில் விட்டு இறக்கிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு, 2 தக்காளி இதை அரிஞ்சு வச்சுட்டு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெயை போட்டு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஒரு 5 முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் வதக்கி ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை போட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெயை போட்டு திரும்பவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் ஒன்று போட்டு பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதியும் இதில் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் தான் போட்டு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சென்னாவை இது கூட போட்டு அந்த தண்ணியை கூட வீணாக்க வேணாம், அந்த தண்ணியை இது கூடயே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க நீங்கள். அதுக்கப்புறம் சென்னாவை போட்டு நல்லா கொதித்த உடனே ஒரு கைப்பிடி சென்னா வேக வச்சதை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி இது கூட போட்டோன்னா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். அதனால தான் அதை அரைச்சி இதில் போட்டு நல்லா கொதித்த உடனே நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா சுவையான சென்னா மசாலா ரெடி. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பூரிக்கெல்லாம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.